தமிழர்களை வலிந்து அளிக்கும் முயற்சியில் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டதுடன் அவ்வாறான ஒரு துன்பியல் சம்பவங்கள் நடைபெறவில்லை என்று இன்று வரை வாதிட்டு வருகிறது. செம்மணியில் மீட்கப்பட்டது வெறும் துணியால் தைக்கப்பட்ட புத்தக பையோ ரப்பரால் செய்யப்பட்ட உயிரற்ற பொம்மையோ அல்ல. இரக்கமற்ற கொடூர கொலைகளின் உண்மைகளை மீண்டும் ஒரு முறை இந்த உலகுக்கு காட்டுகின்ற, நினைவூட்டுகின்ற வலி நிறைந்த சாட்சியங்களாகும். ஒரு சின்னஞ்சிறிய பிஞ்சின் ஒட்டுமொத்த கனவுகள், ஆசைகள் அனைத்தும் பலவந்தமாக முடக்கப்பட்டு மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட ஒரு கொடூரத்தின் மறுபக்கம். இத்தனை கொடுமைகளும் கொடூரங்களும் சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் அரங்கேற்றப்பட்டவை என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். இது மட்டுமல்ல, இது போன்ற பல இராணுவ நடவடிக்கைகளுக்கு வித்திட்டவர் இந்த சந்திரிகா என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இவரது ஆட்சியில் இடம்பெற்றது தனியே செம்மணி படுகொலை மட்டுமல்ல. யாழ்ப்பாணத்தை நோக்கி பெரும் படையெடுப்பை சந்திரிகா முன்னெடுத்த போது மக்கள் தமது உயிரை காத்து கொள்வதற்காக ஆலயங்கள், தேவாலயங்கள், பாடசாலைகள் என பொது இடங்களில் தஞ்சம் புகுந்தார்கள். அது மக்களின் ஒரு நம்பிக்கையாக அன்றைய காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது. அதாவது, அவ்வாறான பொது இடங்கள் மீது இலங்கை இராணுவத்தினர் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்ற அப்பாவித்தனமான நம்பிக்கை. அது மக்களின் ஒரு நம்பிக்கையாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. மக்களின் அப்பாவித்தனமான நம்பிக்கையை சுக்குநூறாக்கும் விதமாக நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் இலங்கை விமானப்படையினர் நடத்திய தாக்குதலில் பல நூற்றுக்கணக்கானோர் குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், முதியவர்கள் என்று வேறுபாடில்லாமல் உடல் சிதறி பலியாகினார்கள். அத்துடன் நின்றுவிடவில்லை. அதன் தொடர்ச்சியாக மடு தேவாலயத்தின் மீதும் தாக்குதல் இடம்பெற்றது. அங்கும் அப்பாவி தமிழ் மக்கள் பலர் கொல்லப்பட்டனர். இவ்வாறு அம்மையாரின் காலத்தில் மத ஸ்தலங்களும் இராணுவ நடவடிக்கைகளும் முனைப்புடன் முன்னெடுக்கப்பட்டன. 1994 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை அடுத்து சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இலங்கையின் முதல் பெண் ஜனாதிபதி என்ற கௌரவத்துடன் ஆட்சி பீடம் ஏறினார். அதேவேளை தன்னை சமாதான தேவதையாகவும் காட்டிக்கொண்டார். தேவதையாக, ஒரு சமாதான புறாவாக தன்னை அறிமுகம் செய்து கொண்ட சந்திரிகா தான் பின்னாளில் தனது ஆட்சி அதிகாரத்தை வீரியமாக்கி தமிழருக்கு எதிரான பெரும் படையெடுப்பை முன்னெடுத்திருந்தார். 1995 ஆண்டு சூரிய கதிர் என பெயர் வைத்து ஆரம்பித்த யுத்தம் ஒரே இரவில் சுமார் 5 லட்சம் யாழ் மக்களை இருப்பிடமின்றி அகதிகளாக்கியது. இதன் தொடர்ச்சியாக இராணுவத்தினர் யாழ் மண்ணில் கால் பதித்தனர். தனியுரிமை கோரும் தமிழரை அடக்கி அழித்துவிட வேண்டும் என்ற முனைப்புடன் அன்றைய காலகட்டத்தில் இராணுவ முகாம்கள் உருவாகின. இந்த இராணுவ முகாம்களில் ஒன்றுதான் செம்மணி புதைகுழியை உருவாக்கியது. கிருஷாந்தி படுகொலை தொடர்பில் பல உண்மைகள் வெளிப்பட்டன. விசாரணைகள் ஆரம்பமாகின. விசாரணை நீதிபதியாக 1998 ஆண்டு இளஞ்செழியன் நியமிக்கப்பட்டார். நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. குற்றவாளிகள் சாட்சிகளால் அடையாளம் காணப்பட்டனர். அதன் போது நீதிபதி இளஞ்செழியன் கடுமையான உத்தரவை பிறப்பிக்கின்றார். குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டவர்கள் பொறுப்புடன் நீதிமன்றில் பதில் கூற வேண்டும். அவர்கள் உடனடியாக நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டும் என உத்தரவிட்டதை அடுத்து கைது செய்யப்பட்டனர். அப்போது மேலும் பல அதிர்ச்சிகர உண்மைகள் வெளிவந்தன. இந்த சந்தர்ப்பத்தில் தான் சந்திரிகா தன்னையும் தனது ஆட்சியையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக நீலி கண்ணீர் வடித்தார். என்னுடைய ஆட்சியில் பல தவறுகள் இடம்பெற்றுவிட்டன, நானும் அந்த தவறுகளுக்கு காரணமாக இருந்து விட்டேன் என அவர் கண்ணீர் வடித்தார். அதனை அடுத்து சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 3 இராணுவ அதிகாரிகள் தொடர்பிலும் ஒரு உயர் அதிகாரி தொடர்பிலும் ஒரு உச்ச ராஜதந்திர நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்தார். அந்த தீர்மானங்கள் இராணுவ அதிகாரிகளை காப்பாற்றும் செயற்பாடாகவே இருந்தது. அதாவது, ஸ்ரீலால் வீரசூரிய பாகிஸ்தானின் தூதுவராகவும் ஜனக பெரேராவை ஆஸ்திரேலியாவின் தூதுவராகவும் உடனடியாக அவர் நியமித்திருந்தார். இந்த சம்பவங்கள் இடம்பெறும் போது சந்திரிகாவின் மாமனார் அனுருத்த ரத்வத்த பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். இப்படியாக இராணுவ அதிகாரிகள் காப்பாற்றப்பட்டதை அடுத்து செம்மணி விசாரணை முடக்கத்திற்கு சென்றது. சாட்சி கூறியவர்கள் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள்.
அத்துடன் இந்த விவகாரம் முடக்கப்பட்டு மூடி மறைக்கப்பட்டது. இந்த படுகொலைகளுடன் தொடர்புடையவர்கள் அனைவரும் வெளிநாட்டு ராஜதந்திரிகளாக நியமிக்கப்பட்டதனால் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்வதற்கு வெளிநாட்டு அமைச்சின் அனுமதி வேண்டும் என்பது போன்ற பல சிக்கல்கள் வரும் என்பதனால் இந்த விவகாரத்தை சந்திரிகா அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டார். இதன் தொடர்ச்சியாக 1999 ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி சந்திரிகா ஒரு பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது குண்டுவெடிப்பு இடம்பெற்றது. அதில் அவர் ஒரு கண்ணை இழக்கின்றார். அதனை அடுத்து செம்மணி விவகாரம் 2000ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. செம்மணி படுகொலை வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் நீதிமன்றில் குமார் பொன்னம்பலம் முன்னிலையாவார் என அறிவித்தல் விடுக்கப்பட்டது. ஆனால் மே மாதம் 1ஆம் தேதி அவர் கொழும்பில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். குமார் பொன்னம்பலம் செம்மணி படுகொலை, நவாலி தேவாலயம் மீதான குண்டுவீச்சு தொடர்பில் சந்திரிகாவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரை பத்திரிகைகளில் வெளியானதை அடுத்து அவர் மீதான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாகவே அவர் படுகொலை செய்யப்பட்டார். இது இவ்வாறு இருக்கையில் புதைகுழி தொடர்பில் அன்று பல விடயங்கள் பேசப்பட்டன. அரியாலையில் இருக்கும் ஜெயா கட்டடம் அமைந்துள்ள பகுதியிலே 20 முதல் 40 வரையான உடல்கள் இருக்கலாம் என தகவல்கள் வெளியானது. அதனை அடுத்து நீதிபதி இளஞ்செழியன் மண்ணியல் நிபுணர்களால் அப்பகுதி மண் தொடர்பிலும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என உத்தரவிட்டதாக அப்போதைய காலகட்டத்தில் பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இவ்வாறான நிலையிலேயே தற்போது இடம்பெறும் இந்த அகழ்வு நடவடிக்கையின் போது அப்போது பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் இப்போது பின்பற்றப்படவில்லை என பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அன்றைய விசாரணையை பொறுத்தவரை அது ஒரு சர்வதேச அளவிலான விசாரணையாகவே முன்னெடுக்கப்பட்டது என்பது இப்போது உள்ள தரவுகளை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது அன்றைய விசாரணைகளின் போது வாஷிங்டனில் இருந்து சர்வதேச உடற்கூற்று அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். யூகோஸ்லோவாக்கியாவில் இருந்து யுத்த குற்ற விசாரணை நிபுணராக இருந்த கலாநிதி ஹோக்லண்ட் கலந்து கொண்டிருந்தார். சர்வதேச யுத்த குற்ற நீதிமன்றத்தில் அமெரிக்க நிபுணராக இருந்த மெலிசா கோர்னர் கலந்து கொண்டிருந்தார். ஆஸ்திரேலியாவின் சட்ட விஞ்ஞான பேராசிரியர் லீ கலந்து கொண்டிருந்தார். பிரித்தானியாவின் மெட்ரோபொலிசி கொமிஷனின் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். பிரித்தானியாவின் சர்வதேச மன்னிப்பு சபையின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அமெரிக்க யுத்த குற்றங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தூதுவர், கனடா வான்கூவரை சேர்ந்த மரண விசாரணையின் முக்கிய அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். அமெரிக்காவின் இலங்கைக்கான தூதுவராக இருந்த அஸ்லி வில்லிஸ் இதில் கலந்து கொண்டிருந்தார். இவ்வாறாக அன்றைய காலகட்டத்தில் இந்த செம்மணி விவகாரத்தில் சர்வதேச அளவில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் இன்று குறித்த பகுதி அகழப்படுகிறது, மனித எச்சங்கள் மீட்கப்படுகின்றன. ஆனாலும் முன்னர் இடம்பெற்றதை போன்று இப்படியான நிபுணர்கள் வரவழைக்கப்படவில்லை. அது ஏன் என்பது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் மக்களுக்கு தகுந்த காரணத்தை கூற வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் இந்த விசாரணை தொடர்பில் பல தடைகள் ஏற்பட்டிருந்த போதும் விசாரணைக்கு என்ன விடயங்கள் தேவையோ அவை அனைத்தும் அதில் இடம்பெற்றிருந்தன. இப்பொழுது ஐநா ஆணையாளர் வோல்கர் டர்க் நேரடியாக செம்மணி சித்துப்பாத்தி மயானத்திற்கு விஜயம் மேற்கொண்டு நேரடியாக இவற்றை பார்வையிட்டுள்ளார். எனவே இது தொடர்பான நீதியான விசாரணைகளுக்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். தமக்கு இந்த சம்பவங்களுடன் தொடர்பு இல்லை என கூறும் அரசாங்கம் இந்த விவகாரத்தை துணிந்து கையில் எடுத்து விசாரணை செய்வதற்கான சரியான சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறது. இந்த விவகாரம் சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்றது என்பதனால் இது தொடர்பிலான விசாரணை வளையத்திற்குள் அன்றைய கால ஜனாதிபதி என்ற ரீதியில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டோர் தரப்பின் ஆதங்கமாக இருக்கின்றது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.